ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது அந்த 33.5 செஸ்ட் சைஸோட ஃப்ரண்ட் பார்ட்டு. இப்போ எல்லாமே நினைக்கலாம், என்னடா இங்கே ஒரு மார்க் போட்டிருக்காங்க, அப்புறம் ஒரு மார்க் போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆர்ம் ஹோல் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு மெஷர்மெண்ட்டு இருக்கும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் கரெக்டாக வருதான்னு நம்ம வந்து செக் பண்ணணும். சப்போஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா மேலே வந்து இங்கே கோடு போட்டு அதே ஆர்ம் ஹோலை வரைவோம். சப்போஸ் ஆர்ம் ஹோல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது நம்ம மெஷர் பண்ணும்போது அப்படின்னா, அந்த கரெக்ட் மெஷர்மெண்ட் வரணுன்றதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல வந்து இந்த இது வந்து இப்படி மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இது பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணால் இந்த நெக்கில் வந்து ஷோல்டரில் வந்து லூஸ் விழுகும். அதுக்கு பதிலாக லைட்டாக இப்படி ஒரு கர்வ், இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல போய் அந்த பட்டி வந்து இப்படி இழுக்கும். கீழே இப்படி இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த நெக்குக்குள்ளே வந்து கரெக்டாக உடம்பு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா, அதே போல் இங்கே நெக் வந்து அவங்க வந்து இந்த சைடில் கொஞ்சம் ஒய்டு வச்சு டைமண்ட் ஷேப் கேட்டிருந்தாங்க. ஆனால் இந்த அளவில் வச்சா அந்த அளவுக்கு அவங்க அனுப்பின பிக்சருக்கு இது மேட்ச் ஆகலை. அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு நான் கிட்டத்தட்ட 1/2 to 3/4 இன்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு 3/4 இன்ச் மட்டும் இதிலேருந்து இறக்கியிருக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஒய்டாக இப்படி வந்து இப்படி போகும்போது உங்களுக்கு அந்த நெக் வந்து ஷேப் நல்லாயிருக்கும். அதே போல் இந்த சைட்லேயும் நாங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அப்போ தான் அந்த கப்பு வந்து உள்ளே போய் பக்காவாக ஃபிட் ஆகும். அதுக்காக இந்த சைட்லேயும் ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த லைன் கிடையாது, இந்த லைன் தான் மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ இதை மார்க் பண்ணிட்டேன். ஸ்லீவ் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேங்க. தேங்க்யூ, பாய்.